அத்தியாயம் 6. டோப்பின் இருட்டிற்குள் சருகுகள் அசுர வேகத்தில் மிதிக்கப்படும் சத்தம் கேட்டு அர்ஜுன் சட்டென்று தன் டார்ச் லைட்டை ஆன் செய்து அந்த திசையில் அடித்தான். வெளிச்சக்கீற்று தென்னை மரங்களின் இடுக்குகளில் பாய்ந்தது. அங்கே மூச்சிறைக்க ஓடி வந்து நின்றது அர்ஜுனின் நெருங்கிய நண்பன் ரவி. அவன் சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்து அர்ஜுனுக்கு உதவ அவனுக்கு தெரியாமல் இன்றுதான் இந்த கிராமத்திற்கு பின்தொடர்ந்து வந்திருக்கிறான். ஆனால் அவனது முகத்தில் நடுக்கமும் சட்டையில் மண்ணும் படிந்திருந்தன. ரவி, நீ எப்படி இங்க? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி ஓடி வர்ற என்று அர்ஜுன் பதற்றத்துடன் அவனிடம் பாய்ந்தான். ரவி நிலாவையும் பாட்டியையும் ஒருமுறை பார்த்துவிட்டு அர்ஜுனின் சட்டையை பிடித்துக் கொண்டான். அர்ஜுன், இந்த ஊர் சரி கிடையாதுடா. நான் பஸ்ஸை விட்டு இறங்கி ஒத்தையடி பாதையில வரும்போது காட்டுக்குள்ள ஒரு விசித்திரமான கல் சுவரை பார்த்தேன். அங்க ஏதோ சத்தம் கேட்டு எட்டி பார்த்தா ஒரு மனுஷனோட துணிகள் மட்டும் இரத்தக்கரையோட சிதறி கிடக்குடா. ஆனா மனுஷனை காணோம். ரவி சொன்னதை கேட்டதும் நிலாவின் முகம் வெளுத்து போனது. அவள் தன் வாயை பொத்திக் கொண்டு, ஐயோ, அப்போ இந்த வருஷத்தோட ஆடி பலி ஆரம்பிச்சிருச்சா? இன்னும் அமாவாசைக்கு நாள் இருக்கே என்று அலறினாள். திண்ணையில் அமர்ந்திருந்த மீனாட்சி பாட்டி ரவி சொன்னதை கேட்டுவிட்டு விசித்திரமாக தலையை ஆட்டினாள். ஆரம்பிச்சிருச்சு. கருப்பி அவளோட கணக்க தொடங்கிக்கிட்டா. போன வருஷம் போன முத்துசாமி இன்னும் வரல. இந்த வருஷம் யாருன்னு அவ குறி வச்சிட்டா என்று அரற்றினாள். அர்ஜுன் ரவியை அமைதிப்படுத்திவிட்டு நிலாவை பார்த்தான். நிலா, யாரு அந்த முத்துசாமி? போன வருஷம் என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க என்றான். நிலா ஆற்றுப்படுகையின் ஓரமாக இருந்த ஒரு கல் திண்ணையில் அமர்ந்து பழைய நினைவுகளை சொல்லத் தொடங்கினாள். போன வருஷம் இதே ஆடி மாசம் அர்ஜுன், முத்துசாமின்னு ஒருத்தர் இந்த ஊர்ல விவசாயம் பார்த்துட்டு இருந்தாரு. அவர் ரொம்ப தைரியமானவர். இந்த சாபம், பேய் இதையெல்லாம் நம்ப மாட்டாரு. ஆடி அமாவாசை அன்னைக்கு காட்டுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நான் பார்க்கிறேன்னு சவால் விட்டுட்டு அன்னைக்கு ராத்திரி தனியா காட்டுக்குள்ள போனாரு. அவள் சற்று நிறுத்தி தொண்டையை நனைத்துக் கொண்டு தொடர்ந்தாள். அடுத்த நாள் விடியற்காலையில ஊரே சேர்ந்து அவரை தேடிச்சு. ஆனா அவரோட உடம்பு கிடைக்கல. காட்டின் தடை செய்யப்பட்ட பகுதியோட எல்லையில அவரோட ரத்தம் தோய்ந்த துணிகளும் அவரோட கைக்கடிகாரமும் மட்டும்தான் ஒரு பழைய மரத்தடியில கிடந்தது. முருகேசன் அங்கிள் இது கருப்பியோட காவுன்னு சொல்லி போலீஸுக்கு தெரியாம அந்த துணிகளை வச்சே ஊருக்குள்ள ஒரு சடங்கு பண்ணி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் முத்துசாமியை பத்தி யாரும் இங்க பேசுறதே இல்லை. அர்ஜுன் தீவிரமாக யோசித்தான். ஒரு மனிதன் காணாமல் போகிறான். அவனது உடம்பு கிடைக்கவில்லை. வெறும் இரத்தக்கரையுள்ள துணிகள் மட்டுமே கிடைக்கின்றன. இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட கடத்தல் அல்லது கொலையைத்தான் குறிக்குது. நிலா அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள என்ன இருக்கு? நிலா நடுங்கும் குரலில் சொன்னாள். அங்கதான் 300 வருஷ பழமையான ஒரு காளி கோவிலும் ஒரு பழைய சுடுகாடும் இருக்கு அர்ஜுன். அங்க ஊர்ல இருக்கிற யாரும் பகல்ல கூட போக மாட்டாங்க. நாம அங்க போகணும் ரவி என்றான் அர்ஜுன் தீர்க்கமாக. டே அர்ஜுன், உனக்கு என்ன பைத்தியமா? நான் என் கண்ணால இரத்தக்கரையை பார்த்துட்டு வர்றேன். நீ அங்கேயே போகலான்னு சொல்ற என்று ரவி கத்தினான். இல்ல ரவி, இந்த ஊர்ல நடக்கிற பயமுறுத்தல்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய மனித சதி இருக்கு. அதை நாம நிரூபிச்சே ஆகணும் என்று அர்ஜுன் உறுதியாக கூறினான். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே தூரத்தில் கிராமத்து விளக்குகள் ஒவ்வொன்றாக அணையத் தொடங்குவது தெரிந்தது. இரவு நெருங்கிக் கொண்டிருந்தது. பாட்டி மீனாட்சி சட்டென்று அர்ஜுனின் கையை பிடித்து இழுத்தாள். தம்பி, அந்த பழைய கோவிலுக்கு போகணும்னு நினைச்சா அங்க இருக்கிற சிலையை பார்க்காத. சிலைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை பாரு என்று மர்மமாக ஒரு குறிப்பை தந்தாள். அதே வினாடி
தோப்பின் எல்லையில் மீண்டும் ஒரு தீப்பந்த வெளிச்சம் தெரிந்தது. முருகேசனின் ஆட்கள் தங்களை தேடி வருவது நிலாவுக்கு புரிந்துவிட்டது. அர்ஜுன், ரவி, சீக்கிரம் கிளம்புங்க. முருகேசன் அங்கில் பார்த்தா ரவியையும் இந்த ஊருக்குள்ள விட மாட்டாரு. நாம உடனே சாவடிக்கு திரும்பணும் என்று நிலா அவசரப்படுத்தினாள். மூவரும் இருட்டு பாதையில் வேகமாக சாவடியை நோக்கி ஓடினர். ஆனால் அர்ஜுனின் மனதில் பாட்டி சொன்ன வார்த்தைகள் தான் எதிரொலித்துக் கொண்டிருந்தன. சிலைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை பாரு. அத்தியாயம் 7. சாவடி கட்டிடத்திற்குள் வந்து சேர்ந்த போது அர்ஜுன், ரவி, நிலா 3 பேருக்குமே மூச்சிறைத்தது. ரவியின் வருகை முருகேசனுக்கு தெரிந்தால் நிலைமை இன்னும் மோசமாகும் என்பதால் ரவியை சாவடிக்குள்ளேயே மறைவாக இருக்கச் சொல்லிவிட்டு நிலா தன் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றாள். செல்லும் முன், அர்ஜுன், தயவு செஞ்சு இன்னைக்கு ராத்திரி எந்த பரிசோதனையும் பண்ணாதீங்க. ரவி சொன்னதை பார்த்தா எனக்கே பயமாயிருக்கு என்று எச்சரித்து விட்டு போனாள். அன்றைய இரவு மிகவும் பாரமாக நகர்ந்தது. ரவி காட்டில் பார்த்த இரத்தக்கரை படிந்த துணிகளை பற்றியே பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் அர்ஜுனின் சிந்தனை முழுவதும் மீனாட்சி பாட்டி சொன்ன சிலைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை பாரு என்ற வார்த்தைகளிலேயே நிலைத்திருந்தது. ரவி, விடிஞ்சதும் நாம அந்த பழைய காளி கோவிலுக்கு போறோம். ஊர் ஜனங்க யாரும் பகல்ல கூட அங்க போக மாட்டாங்கன்னு நிலா சொன்னா. அதனால அதுதான் நமக்கு சரியான நேரம் என்றான் அர்ஜுன். மறுநாள் காலை கிராமமே இன்னும் பனிமூட்டத்திலிருந்து வெளிவராத அதிகாலை வேளையில் அர்ஜுனும் ரவியும் தங்கள் பைகளில் டார்ச் லைட், கேமரா மற்றும் சில தற்காப்பு உபகரணங்களை எடுத்துக்கொண்டு கிளம்பினர். நிலா சொன்ன வழிகாட்டுதலின்படி கிராமத்தின் வடக்கு பக்கமாக இருந்த அடர்ந்த காட்டுப்பாதைக்குள் நுழைந்தனர். காட்டின் இப்பகுதி முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தது. மரங்கள் சூரிய வெளிச்சத்தை ஒரு துளி கூட உள்ளே விடாதபடி அடர்ந்து பிணைந்திருந்தன. காற்றில் ஒருவித பழமையான உறைந்து போன வாசனை வீசியது. பறவைகளின் சத்தம் கூட இங்கே கேட்கவில்லை. ஒரு விசித்திரமான மௌனம் மட்டுமே சூழ்ந்திருந்தது. சுமார் 1 மணி நேர தேடலுக்கு பிறகு மரங்களின் நடுவே இடிந்து போன ஒரு மதிலின் இடிபாடுகள் தெரிந்தன. அதை தாண்டி முன்னேறிய போது அங்கே பாசி படிந்து சுவர்களில் ஆலமர விழுதுகள் ஊடுருவி நின்ற அந்த 300 வருட பழமையான காளி கோவில் தெரிந்தது. கோவிலின் நுழைவாயிலில் இருந்த கல் தூண்களில் பயங்கரமான உருவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. போரில் தலை துண்டிக்கப்பட்ட மனிதர்களின் சிற்பங்கள் அவை. டே அர்ஜுன், இடம் பார்க்கவே ஏதோ சுடுகாடு மாதிரி இருக்குடா. எனக்கு என்னவோ சரியா படல. நம்ம ஊருக்கே போயிடலாம் என்று ரவி அர்ஜுனின் கையை பிடித்தான். இவ்வளவு தூரம் வந்துட்டு போக கூடாது ரவி, வா உள்ள போய் பார்ப்போம் என்று அர்ஜுன் தைரியமாக முன்னேறினான். கோவிலின் கற்பக்கிரகத்திற்குள் இருள் சூழ்ந்திருந்தது. அர்ஜுன் தன் டார்ச் லைட்டை ஆன் செய்து வெளிச்சத்தை பாய்ச்சினான். அங்கே சுமார் 6 அடி உயரத்தில் கருங்கல்லாலான காளி சிலை இருந்தது. அச்சிலையின் கண்கள் உக்கிரமாக செதுக்கப்பட்டிருந்தன. அதன் கழுத்தில் மண்டை ஓட்டு மாலைகளுக்கு பதிலாக காய்ந்து போன சில விசித்திரமான காட்டு மூலிகைகளின் மாலைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. அர்ஜுன் மெதுவாக சிலையின் அருகே சென்றான். பாட்டி மீனாட்சி சொன்னது அவன் நினைவுக்கு வந்தது. சிலையை பார்க்காத, சிலைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை பாரு. அவன் சிலையின் பின்புறத்திற்கு சென்று டார்ச் வெளிச்சத்தை அடித்தான். சிலையின் முதுகு பகுதி கல்லால் ஆனது அல்ல, அது மரத்தால் செய்யப்பட்டு கர்வண்ணம் பூசப்பட்டிருப்பது அவனுக்கு தெரிந்தது. கூர்ந்து கவனித்த போது அந்த மரப்பலகையில் ஒரு சிறிய இரும்பு வளையம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. ரவி, இங்க வா, இத பாரு என்று அர்ஜுன் கூப்பிட்டான். இருவரும் சேர்ந்து அந்த இரும்பு வளையத்தை பிடித்து பலமாக இழுத்தனர். கிரீச் என்ற பயங்கரமான சத்தத்துடன் அந்த பெரிய காளி சிலை ஒரு பக்கமாக நகர்ந்தது. சிலை நகர்ந்ததும் அதற்கு பின்னால் இருந்த சுவரில்
ஒரு மனிதன் தாராளமாக உள்ளே நுழையக்கூடிய அளவுக்கு ஒரு இருண்ட சுரங்கப்பாதை திறந்தது. உள்ளிருந்து பல வருடங்களாக உறைந்து கிடந்த ஈரம் மற்றும் அழுகிய வாசனை முகத்தில் அடித்தது. அர்ஜுனும் ரவியும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். இந்த மூட நம்பிக்கை, கிராமத்தின் பழமையான கோவிலுக்குள் இப்படி ஒரு ரகசிய சுரங்கப்பாதையா? அர்ஜுன் டார்ச் லைட்டை அந்த சுரங்கத்தின் உள்ளே அடித்து பார்த்தான். படிக்கட்டுகள் கீழ் நோக்கி சென்றன. ரவி, இதுக்குள்ள ஏதோ பெரிய ரகசியம் இருக்கு, வா உள்ள போவோம் என்று அர்ஜுன் காலடி எடுத்து வைத்தான். சரியாக அந்த நேரத்தில் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் யாரோ பலமாக நடக்கும் சத்தம் கேட்டது. சருகுகள் மிதிக்கப்படும் சத்தமும் சில மனிதர்களின் முணுமுணுப்பும் கேட்டது. டேய், யாரோ வர்றாங்கடா, முருகேசன் ஆளுங்களா இருக்கும் என்று ரவி பதறினான். வெளியே செல்ல வழியில்லை, மாட்டிக்கொண்டால் ஆபத்து. அர்ஜுன் சட்டென்று ரவியின் கையை பிடித்து அந்த இருண்ட சுரங்கப்பாதைக்குள் இழுத்தான். இருவரும் உள்ளே நுழைந்த அடுத்த நொடி வெளிப்புறத்தில் இருந்து அந்த சிலை மீண்டும் பழையபடி மூடிக்கொள்ளும் சத்தம் கேட்டது. சுரங்கப்பாதை முற்றிலும் இருளில் மூழ்கியது. அவர்கள் இப்போது காலி சிலையின் பின்னால் இருந்த மர்ம உலகத்திற்குள் பூட்டப்பட்டிருந்தனர். அத்தியாயம் 8. கும்மிருட்டு. காலி சிலை டோம் என்ற சத்தத்துடன் மூடிக்கொண்ட அந்த நொடியில் ஒட்டுமொத்த வெளிச்சமும் அவர்களை விட்டு பிரிந்தது. அர்ஜுனும் ரவியும் அந்த இருண்ட சுரங்கப்பாதையின் படிக்கட்டுகளில் அப்படியே உறைந்து நின்றனர். டே அர்ஜுன், கதவு மூடிக்கிச்சுடா, நாம உள்ள மாட்டிக்கிட்டோம் என்று ரவி அலறினான். அவனது குரல் அந்த குறுகிய சுரங்கப்பாதைக்குள் பயங்கரமாக எதிரொலித்தது. சத்தம் போடாத ரவி, வெளியே யாரோ இருக்காங்க என்று அர்ஜுன் ரவியின் வாயை பொத்தினான். அவர்கள் காதை தீட்டிக்கொண்டு கற்சுவரோடு ஒட்டி நின்றனர். சிலைக்கு அப்புறம், அதாவது கோவிலின் கர்ப்ப கிருக்கத்திற்குள் சில மனிதர்கள் பேசும் சத்தம் மங்கலாக கேட்டது. இங்க யாரோ வந்த மாதிரி தடம் தெரியுதுடா, அந்த சென்னை பையனா இருக்குமோ என்றது ஒரு கரடு முரடான குரல். இருக்காது, அவனுக்கெல்லாம் இந்த வழி தெரிய வாய்ப்பில்லை. இன்னைக்கு ஆடி பிறக்கப் போகுது. பெரியவர் எல்லாரையும் ஊர் எல்லையில காவல் நிக்க சொல்லியிருக்காரு. வா சீக்கிரம் போவோம் என்றது மற்றொரு குரல். அவர்களின் காலடி சத்தம் மெல்ல மெல்ல தேய்ந்து முற்றிலும் மறைந்தது. அவர்கள் கிளம்பிவிட்டார்கள் என்பதை உணர்ந்த அர்ஜுன் மெதுவாக தன் டார்ச் லைட்டை ஆன் செய்தான். மஞ்சள் நிற வெளிச்சக்கீற்று அந்த சுரங்கப்பாதையின் கரடு முரடான மண் சுவர்களிலும் பூஞ்சை பிடித்த படிக்கட்டுகளிலும் படர்ந்தது. உள்ளே காற்று மிகவும் குறைவாக இருந்தது. மூச்சு விடுவதற்கே சற்று சிரமமாக இருந்தது. இப்ப என்ன பண்ண போறோம் அர்ஜுன்? சிலையை உள்ளிருந்து தள்ள முடியுமா என்று ரவி பயத்துடன் கேட்டான். அர்ஜுன் அந்த பலகையை தட்டி பார்த்தான். அது உட்புறமாக பூட்டப்படும் விசித்திரமான இரும்பு நெம்புகோல் அமைப்பை கொண்டிருந்தது. இப்போதைக்கு இதை திறக்க முடியாது ரவி. இந்த சுரங்கம் எங்கேயோ போகுது. முன்னோக்கி போறதை தவிர நமக்கு வேற வழி இல்லை என்றான் அர்ஜுன் தீர்க்கமாக. வேறு வழியின்றி இருவரும் டார்ச் வெளிச்சத்தின் துணையோடு அந்த இருண்ட பாதையில் கீழ் நோக்கி நடக்கத் தொடங்கினர். பாதையின் சுவர்களில் விசித்திரமான குறியீடுகளும் களிமண்ணாலான மனித மண்டை ஓட்டு வடிவங்களும் செதுக்கப்பட்டிருந்தன. சுமார் 200 மீட்டர்கள் நடந்த பிறகு பாதை மெல்ல மேல் நோக்கி ஏறியது. சுரங்கத்தின் முடிவில் இரும்பு சங்கிலிகளால் ஆன ஒரு பழைய கதவு இருந்தது. அதிர்ஷ்டவசமாக அந்த கதவின் பூட்டு ஏற்கனவே உடைக்கப்பட்டிருந்தது. அர்ஜுன் மெதுவாக அந்த கதவை தள்ளினான். என்ற இரும்பு சத்தத்தோடு கதவு திறக்க குளிர்ந்த காற்றும் மூடுபனியும் அவர்கள் முகத்தில் அடித்தன. அவர்கள் சுரங்கத்தை விட்டு வெளியே வந்தனர். ஆனால் வெளியே வந்த அர்ஜுனும் ரவியும் சுற்றிலும் பார்த்தபோது அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அவர்கள் காட்டின் நடுவே இருந்த ஒரு பழைய கைவிடப்பட்ட கிறிஸ்துவ கல்லறையின் நடுவே நின்று கொண்டிருந்தனர்.
சுற்றிலும் பாசி படிந்த உடைந்து போன கல் சிலுவைகளும் புதர்கள் மண்டிய கல்லறைகளும் இருந்தன. மலைப்பகுதிக்கே உரிய அடர்ந்த மூடுபனி அந்த இடத்தை ஒரு மாய உலகம் போல மாற்றியிருந்தது. பகல் நேரமே அங்கே மாலை பொழுது போல இருண்டு கிடந்தது. டே, கோவில்ல ஆரம்பிச்ச சுரங்கம் இங்க சுடுகாட்டுல வந்து முடியுதுடா. என்னடா இது விசித்திரமா இருக்கு என்று ரவி நடுங்கினான். அர்ஜுன் தன் கேமராவை எடுத்து அந்த இடத்தை ஆராயத் தொடங்கினான். 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஏதோ ஒரு பெரிய கலவரம் நடந்ததா நிலா சொன்ன ஞாபகம் இருக்கா ரவி? இந்த பிரிட்டிஷ் காலத்து கல்லறைகளுக்கும் அந்த சாபத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அவன் ஒரு குறிப்பிட்ட பெரிய கல்லறையின் அருகே சென்று அதன் மேல் படிந்திருந்த பாசியை தன் கைகளால் துடைத்தான். அதில் லத்தீன் மொழியில் ஏதோ எழுதப்பட்டிருந்தது. அர்ஜுன் அதை தன் டைரியில் குறித்துக் கொண்டான். சரியாக அந்த தருணத்தில் மூடுபனிக்கு நடுவே ஒரு விசித்திரமான சலசலப்பு கேட்டது. கல்லறையின் தென்கிழக்கு மூலையில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் பின்னால் ஒரு நிழல் உருவம் நகர்வது தெரிந்தது. அது ஒரு பெண்ணின் உருவம். நள்ளிரவில் அர்ஜுன் பார்த்த அதே கருப்பு புடவை உடுத்திய நிழல் உருவம். அந்த உருவம் மெதுவாக ஒரு கல்லறையின் முன்னால் மண்டியிட்டு அமர்வது போலவும் கைகளை உயர்த்தி அழுது கொண்டிருப்பது போலவும் தெரிந்தது. பகல் நேர மூடுபனியிலும் அந்த உருவம் அர்ஜுனின் கண்களுக்கு தெளிவாக தெரிந்தது. ரவி, அங்க பாரு என்று அர்ஜுன் கையை நீட்டினான். ஆனால் ரவி அந்த திசையை பார்த்துவிட்டு, டேய், அங்க யாரும் இல்லடா, வெறும் மூடுபனிதான் இருக்கு, உனக்கு என்னாச்சு? அர்ஜுன் தன் கண்களை துடைத்துவிட்டு பார்த்தான். அவனுக்கு மட்டும் அந்த உருவம் அங்கே அமர்ந்திருப்பது தெளிவாக தெரிந்தது. அவன் தன் கேமராவை உயர்த்தி அந்த உருவத்தை நோக்கி கிளிக் செய்தான். கேமராவின் சத்தம் கேட்ட அடுத்த நொடி அந்த நிழல் உருவம் மெதுவாக தன் தலையை திருப்பி அர்ஜுனை பார்த்தது. அதன் முகம் மனித முகமே இல்லை. அது உருகி போன சதை பகுதியோடும் இருண்ட வெறிச்சோடிய கண்களோடும் இருந்தது. அந்த உருவம் சட்டென்று எழுந்து அசுர வேகத்தில் அர்ஜுனை நோக்கி பாய்ந்து வரத் தொடங்கியது. அத்தியாயம் 9. அசுர வேகத்தில் தன்னை நோக்கி பாய்ந்து வந்த அந்த உருகிய முக கொடூரத்தை கண்டு அர்ஜுனின் நாடி துடிப்பு ஒரு கணம் நின்றது. ரவி, ஓடுடா என்று கத்தியபடி அவன் பின்னோக்கி பாய்ந்தான். ஆனால் அர்ஜுன் பின்வாங்குவதற்குள் அந்த உருவம் மூடுபனிக்குள் கரைவது போல சட்டென்று மறைந்து போனது. சுற்றிலும் மீண்டும் அதே பயங்கரமான அமைதி. டே அர்ஜுன், என்னாச்சுடா? யார்கிட்ட ஓடச் சொல்ற? அங்கே யாருமே இல்லடா என்று ரவி அர்ஜுனின் தோளை பிடித்து உலுக்கினான். அவனது முகம் பயத்தால் வெளுத்தியிருந்தது. ரவியின் கண்களுக்கு அந்த உருவம் தெரியவே இல்லை என்பது அர்ஜுனுக்கு புரியாத புதிராக இருந்தது. இல்ல ரவி, நான் பார்த்தேன். நேத்து ராத்திரி அந்த பாழடைந்த வீட்டில் பார்த்த அதே உருவம். அது என்னை நோக்கித்தான் வந்துச்சு. அர்ஜுன் மூச்சிறைக்க கூறினான். நெற்றியில் வியர்வை முத்துக்கள் அரும்பியிருந்தன. உனக்கு ஏதோ பிரம்மை பிடிச்சிருக்குடா. இந்த இடம் சரிப்பட்டு வராது. வா, முதல்ல இங்கிருந்து கிளம்புவோம் என்று ரவி அவசரப்படுத்தினான். அவர்கள் வந்த சுரங்கப்பாதைக்குள் மீண்டும் செல்ல மனமில்லாமல் கல்லறையின் உடைந்த வேலியின் வழியே வெளியேறி காட்டுப்பாதையில் நடக்கத் தொடங்கினர். அதிர்ஷ்டவசமாக அந்த பாதை அவர்களை கிராமத்தின் வெளிப்பகுதியில் இருந்த பாட்டி மீனாட்சியின் தோப்பு வீட்டின் அருகே கொண்டு வந்து சேர்த்தது. பகல் நேரமாக இருந்தாலும் பாட்டி மீனாட்சியின் வீடு மௌனத்தில் மூழ்கியிருந்தது. அர்ஜுனும் ரவியும் வேக வேகமாக திண்ணையை நோக்கி நடந்தனர். திண்ணையில் பாட்டி அமர்ந்திருக்கவில்லை. பாட்டி, பாட்டி உள்ள இருக்கீங்களா என்று அர்ஜுன் குரல் கொடுத்தான். வீட்டுக்குள்ளிருந்து மெதுவான இருமல் சத்தம் கேட்டது. கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே சென்ற அர்ஜுன் அதிர்ந்து போனான். பாட்டி மீனாட்சி தரையில் படுத்திருந்தாள். அவளது உடல் காய்ச்சலில் கொதித்துக் கொண்டிருந்தது. கண்களை திறக்கக்கூட முடியாமல் முனகிக் கொண்டிருந்தாள்.
அர்ஜுன் உடனே ஓடிச் சென்று அவளது தலையை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டான். பாட்டி, என்னாச்சு உங்களுக்கு? நேத்து நல்லாத்தானே இருந்தீங்க? பாட்டி மெதுவாக தன் வெளுத்த கண்களை திறந்து அர்ஜுனை பார்த்தாள். அவளது காய்ந்த உதடுகள் நடுங்கின. அர்ஜுனின் கையை தன் பலவீனமான கைகளால் இறுக்கமாக பற்றி கொண்டாள். தம்பி, நீ போயிட்டியா? அந்த பழைய கோவிலுக்கு போயிட்டியா என்று பலவீனமான குரலில் கேட்டாள். ஆமா பாட்டி, நாங்க அங்க போயிருந்தோம். சிலைக்கு பின்னாடி ஒரு சுரங்கப்பாதை இருக்கு. அது நேரா அந்த பழைய கல்லறைக்கு போகுது. அங்கு நான் கருப்பியை பார்த்தேன் பாட்டி. அவ முகம் சிதைஞ்சு போயிருந்தது என்று அர்ஜுன் பதற்றத்துடன் கூறினான். முகம் சிதைஞ்சு போயிருந்தது என்ற வார்த்தையை கேட்டதும் பாட்டி மீனாட்சியின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. அவ முகம் அப்படித்தாண்டா இருக்கும். ஏன்னா இந்த ஊர் ஜனங்க அவளை அப்படித்தான் சித்திரவதை பண்ணி கொன்னாங்க. தீ வச்சு கொளுத்துனாங்கடா என் அக்காவே என்று பாட்டி கதறினாள். அர்ஜுனும் ரவியும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர். 50 வருடங்களுக்கு முன்னால் நடந்த அந்த பயங்கரமான கொலையின் சாட்சிதான் இந்த மீனாட்சி பாட்டி. ஏன் பாட்டி அவளை கொன்னாங்க? என்ன தப்பு பண்ணுனா அவ? அர்ஜுன் அவசரமாக கேட்டான். பாட்டி மூச்சு வாங்கினாள். அவளது குரல் மிகவும் தாழ்ந்தது. அவ எந்த தப்பும் பண்ணலடா. இந்த ஊரோட பெரியவங்க அவ மேல பழி போட்டாங்க. தம்பி, ஆடி அமாவாசைக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. முருகேசனும் இந்த ஊர் ஜனங்களும் உன்னை நோட்டமிட்டுட்டே இருக்காங்க. நீ இந்த ஊரோட உண்மையை நெருங்கிட்ட. அதனால இந்த ஆடி அமாவாசைக்கு. பாட்டி பேசிக் கொண்டிருக்கும் போது அவளது மூச்சு திணறியது. அவள் கண்களை அகல விரித்து அர்ஜுனை எச்சரிக்கும் தொனியில் கத்தினாள். ஆடி அமாவாசை இரவுக்குள்ள இந்த ஊரை விட்டு ஓடி போயிருங்கடா. இல்லன்னா இந்த வருஷம் கருப்பிக்கு காவு கொடுக்க போறது முத்துசாமியே இல்லை, உன்னைத்தான். முருகேசன் உன்னைத்தான் காவு கொடுக்க பிளான் பண்ணியிருக்கான். பாட்டி சொல்லி முடித்த அடுத்த வினாடி அவளது கை அர்ஜுனின் கையை விட்டு நழுவி கீழே விழுந்தது. அவளது கண்கள் நிலை குத்தி நின்றன. பாட்டி மீனாட்சியின் உயிர் பிரிந்திருந்தது. அதே நேரத்தில் வீட்டின் வாசலில் ஒரு நிழல் விழுந்தது. அர்ஜுனும் ரவியும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர். அங்கே கையில் ஒரு பெரிய அரிவாளுடன் முகத்தில் கொடூரமான புன்னகையோடு நின்று கொண்டிருந்தான் கிராம தலைவன் முருகேசனின் வலது கையான வீரன். அத்தியாயம் 10. வீரனின் கையில் இருந்த அந்த பெரிய அரிவாள் மதிய வெளிச்சத்திலும் ஒரு கொடூரமான மின்னலை உமிழ்ந்தது. அவனது கண்கள் அர்ஜுனையும் ரவியையும் கீழே உயிரற்று கிடந்த மீனாட்சி பாட்டியையும் மாறி மாறி பார்த்தன. பாட்டி செத்து போச்சா? வீரன் உதட்டோரம் ஒரு விசித்திரமான புன்னகையுடன் பேசினான். நல்லதா போச்சு. கிழவி ரொம்ப நாளா ஊர் ரகசியத்தை உளறிக்கிட்டே இருந்தது. ஆனா தம்பிகளா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பெரியவர் உங்களை சாவடியை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரே. ரவி பயத்தில் அர்ஜுனின் பின்னால் ஒட்டி கொண்டான். ஆனால் அர்ஜுன் பாட்டியின் உடலை மெதுவாக கீழே கிடத்திவிட்டு நேராக எழுந்து நின்றான். அவனது கண்களில் இப்போது பயத்தை விட கோபம் அதிகமாக இருந்தது. பாட்டி சாகல வீரன், யாரோ அவங்கள கொன்னுட்டாங்க. அவங்க உடம்பு காய்ச்சல்ல கொதிச்சது. நீங்க அவங்களுக்கு ஏதோ விஷம் வச்சிருக்கீங்க என்று அர்ஜுன் தைரியமாக குற்றம் சாட்டினான். வீரன் பலமாக சிரித்தான். அந்த சிரிப்பு அந்த சிறிய ஓட்டு வீட்டிற்குள் பயங்கரமாக எதிரொலித்தது. விஷமா? நாங்க எதுக்குடா வைக்கணும்? ஊர் கட்டுப்பாட்டை மீறவங்கள அந்த கருப்பி ஆத்தாதான் காவு வாங்குவா. பாட்டி அவகிட்ட உண்மையை மறைக்க பார்த்தா அதான் அவளே முடிச்சிட்டா. சரி, இப்போ உங்க 2 பேரையும் என்ன பண்றது? பெரியவகிட்ட கூட்டிட்டு போனா தான் சரி வரும் என்று அரிவாளை ஓங்கியபடி முன்னே வந்தான்.
வீரன், நிறுத்து! வாசலில் இருந்து மற்றொரு குரல் கேட்க வீரன் சட்டென்று திரும்பினான். அங்கே நிலா நின்று கொண்டிருந்தாள். அவளது முகம் பயத்தால் வெளுத்து இருந்தாலும் குரலில் ஒரு கண்டிப்பு இருந்தது. நிலா, நீ இங்க என்ன பண்ற? தள்ளி போ என்றான் வீரன் அதிகாரமாக. நான் ஸ்கூல் முடிஞ்சு பாட்டியை பார்க்க வந்தேன் வீரன். நீ இப்போ இவங்க மேல கை வச்சா நான் இப்போதே இந்த ஊர் எல்லையை தாண்டி போய் போலீஸை கூட்டிட்டு வருவேன். பாட்டி செத்த விஷயமும் வெளியே போகும். அப்புறம் முருகேசன் அங்களால கூட உன்னை காப்பாற்ற முடியாது என்று நிலா மிரட்டினாள். போலீஸ் என்ற வார்த்தை மீண்டும் ஒரு முறை வேலை செய்தது. வீரன் தன் அறிவாளை சற்றே இறக்கினான். சரி நிலா, நீ சொல்றதுக்காக விடுற. ஆனா இன்னும் 3 நாள்ல ஆடி அமாவாசை. அன்னைக்கு ஊர் எல்லையை தாண்டி யாரும் போக முடியாது. இவனுங்க 2 பேரும் அன்னைக்கு என்ன ஆக போறாங்கன்னு நீயே பார்ப்ப என்று எச்சரித்துவிட்டு பாட்டியின் உடலை ஒரு முறை முறைத்து பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். பாட்டி மீனாட்சியின் இறுதிச் சடங்குகளை கிராம மக்களே முன்னின்று நடத்தினர். ஆனால் அர்ஜுன், ரவி, நிலா 3 பேரையும் அவர்கள் அந்த பக்கமே சேர்க்கவில்லை. அன்று மாலை சாவடி கட்டிடத்திற்குள் நிலா அர்ஜுனையும் ரவியையும் சந்தித்தாள். அவளது கண்களில் கண்ணீர் தேங்கியிருந்தது. பாட்டி, எனக்கு அம்மாவை விட மேல அர்ஜுன். அவங்க இப்படி சாவாங்கன்னு நான் நினைக்கல என்று அழுதாள். அர்ஜுன் அவளை தேற்றினான். நிலா, பாட்டி சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சில விஷயங்களை சொன்னாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. கருப்பின்ற அவங்க அக்காவை இந்த ஊர் ஜனங்களே தீ வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அது என்ன சம்பவம் நிலா? உனக்கு ஏதாவது தெரியுமா? நிலா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு சாவடியின் கதவு சரியாக பூட்டப்பட்டிருக்கிறதா என்று உறுதி செய்துவிட்டு பேசத் தொடங்கினாள். பாட்டி, என்கிட்ட ஒரு தடவை விடியற் காலையில பயந்து போய் ஒரு கதை சொன்னாங்க அர்ஜுன். 50 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1976ல இந்த கருங்காடு கிராமம் ஒரு சாதாரண மலை கிராமமா தான் இருந்தது. வெளி உலகத்தோட நல்ல தொடர்பும் இருந்தது. அப்போ இந்த ஊருக்கு கருப்பின்னு ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க ரொம்ப அழகானவங்க. அதே சமயம் மூலிகை மருத்துவம் தெரிஞ்சவங்க. அந்த காலத்துல இந்த ஊரோட தலைவரா இருந்தது இப்ப இருக்கிற முருகேசனோட அப்பா பெரிய சாமி. அவர் கருப்பி மேல ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா கருப்பி அதுக்கு இணங்கல. அதே நேரத்துல அந்த ஆடி மாசத்துல கிராமத்துல ஒரு விசித்திரமான நோய் பரவி சில குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. நிலாவின் குரல் நடுக்கமுற்றது. அதை வச்சு பெரிய சாமி ஒரு சதிவலை பின்னினாரு. கருப்பி செய்வினை செய்றா, அவ ஒரு சூனியக்காரி. அவளால தான் ஊருக்குள்ள நோய் பரவுதுன்னு ஜனங்களை நம்ப வச்சாரு. மூட நம்பிக்கையில் இருந்த கிராம மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆடி அமாவாசை இரவில் கருப்பியை அவளோட வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வெளியே 4 பக்கமும் தீ வச்சுட்டாங்க. அர்ஜுனும் ரவியும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். மை காட், உயிரோட கொளுத்துனாங்களா என்று ரவி கேட்டான். ஆமா ரவி, அந்த வீடுதான் நீங்க நேத்து பார்த்த சாவடிக்கு எதிரே இருக்கிற பாழடைந்த வீடு. அந்த வீடு எரியும் போது கருப்பி உள்ள இருந்து கதறின அழுகை சத்தம்தான் நீங்க இன்னைக்கும் கேட்கிற ஆடி ஓலம். அவ சாகிறதுக்கு முன்னாடி என் சாம்பல் இருக்கிற இந்த மண் உட்படாது. ஒவ்வொரு வருஷமும் ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்களை நான் காவு வாங்குவேன்னு சாபம் விட்டுட்டு இறந்திருக்கா. அவ இறந்த அடுத்த நாளே பெரிய சாமி ரத்தம் கக்கி மர்மமான முறையில செத்து போனாரு. அவரோட உடம்பு சிதைஞ்சு போயிருந்தது. அர்ஜுன் எழுந்து நின்று ஜன்னல் வழியே அந்த பாழடைந்த வீட்டை பார்த்தான். அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொடூரமான கொலைக்குத்தான் இந்த ஊர் மக்கள் இப்போ பயந்து நடுங்குறாங்க. ஆனா நிலா அந்த சாபத்தை வச்சு இப்ப இருக்கிற முருகேசன் ஏதோ ஒரு பெரிய ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காரு.
ஒவ்வொரு வருஷமும் காணாமல் போறவங்க நிஜமாவே பேயால போகல, முருகேசனால தான் போறாங்க. ஆனா அர்ஜுன், பாட்டி சாகிறதுக்கு முன்னாடி உங்களை காவு கொடுக்க போறதா சொன்னாங்களே, அது நிஜமா இருக்குமோ என்று நிலா பயத்துடன் கேட்டாள். அதைத்தான் நானும் யோசிக்கிறேன் நிலா. அவங்க ரகசியத்தை நாங்க நெருங்கிட்டோம்னு முருகேசனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் வீரனை வச்சு எங்களை மிரட்டுறான். ஆனா நான் சும்மா இருக்க மாட்டேன். அந்த பாழடைந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு தடயம் இருக்கணும். இன்னைக்கு ராத்திரி ஊரே தூங்கின அப்புறம் நான் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போக போறேன் என்று அர்ஜுன் உறுதியாக கூறினான்.